RSS அமைப்பை அமெரிக்காவில் தடை செய்ய வேண்டும் என அதிரடியான ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது அமெரிக்காவினுடைய ஆணையம். இந்த பக்கம் இந்தியாவே அதிர்ந்து போயிருக்கிறது. ரொம்ப குறிப்பாக உலகம் முழுக்க RSS அவங்களுடைய தன்மை, அவங்க என்ன மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்கிறது அம்பலப்பட்டு போயிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இதை மிக கடுமையாக இப்படிலாம் செஞ்சிடக்கூடாது, இது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு பதிலுரை செய்திருக்கிறார்கள். மோடி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா அல்லது ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக RSSலேயே கை வைத்திருக்கிறதா, என்ன நடந்தது, பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இதை கையில் எடுத்திருக்கிறது, இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் 100 ஆண்டுகளை கடந்த இந்தியாவினுடைய இன்றைக்கு பாஜக அவங்களுடைய தாய் ஸ்தாபனம். நாங்கள் RSSக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது தான் வழக்கம்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பிரதமரே RSSகாரர் தான் என்ன இப்போ அப்படின்னு கடந்த கூட்டத்தொடரில் அதுக்கு முந்தின கூட்டத்தொடரில் கூட நேரடியாக கேள்வி கேட்டதெல்லாம் பார்த்தோம். இப்போது அமெரிக்கா வரைக்கும் RSSனுடைய கதை என்பது போயிருக்கிறது. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். USCIRF urges sanction on RSS RNAW Congress says report vindicates its concern. நீங்கள் யோசிங்க, RSS கூட நம்ம வைப்போம். இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ உளவு அமைப்பான RNAW ரான்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதற்கும் தடை கொடுக்க வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சாங்ஷன்ஸை பரிந்துரை செய்திருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையம். அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனைக்குரியதாக அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு கன்சர்னாக மாறி இருக்கிறது. USCIRFனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம்ஸ். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அரசினுடைய ஆணையம் எதற்காக என்றால் சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான ஆணையம். இவங்க அடிப்படையில் ஒரு அட்வைசரி பாடி. அவங்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது அரசுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் கமிஷன் போடுறாங்க அப்படின்னா கமிஷனோட ரிப்போர்ட்டை செயல்படுத்தணுமா இல்லையான்னு அரசு முடிவெடுக்கும், அந்த மாதிரி. ஆனால் இந்த விஷயம் ஏன் இப்போது வெளியில் வந்திருக்கிறது நம்ம பார்ப்போம். அந்த அறிக்கையினுடைய ரிப்போர்ட்டையே எடுத்து காங்கிரஸ் கட்சி கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். டெசிக்னேட் இந்தியா as country of particular concern or CPC for engaging in and tolerating systemic ongoing and egregious religious freedom violation as defined by the International Religious Freedom Act IFRA. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்தியாவில் மத சுதந்திரம் என்பது அருகி வருகிறது, குறைந்து வருகிறது. அப்படிங்கிற வகையில் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக அல்லது அங்கே கவனம் இன்னும் அதிகம் தேவைப்படுகிற ஒரு நாடாக இந்தியாவை நீங்கள் வகைப்படுத்த வேண்டும். இந்தியாவில் ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக நம்முடைய அமைப்புகளை உள்ளே போய் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எடுப்பதற்கே தடை ஏற்படுகிறது. இப்போ சமீபத்தில் ஒரு 1.5-2 ஆண்டுகள் இருக்கும், வெளிநாட்டு நிறுவனங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் இங்கே இருப்பாங்க இல்லைங்களா, தொடர்ந்து இங்கேருந்து இங்கே நடக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள், மோதல்கள், வன்முறை, வெறுப்பு பேச்சு, இதெல்லாம் உள்ளே இருந்தே அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ணி இந்த வருஷம் இத்தனை வெறுப்பு பேச்சு பிரதமர் பேசியிருக்கிறார், அமித்ஷா இத்தனை வாட்டி பேசினாரு, அசாம் முதலமைச்சர் இவ்வளவு முறை பேசியிருக்காரு, இதெல்லாம் எடுத்து தூண்டி விடுவதற்கு காரணமாக இருக்கு. இப்படிலாம் ரிப்போர்ட்டை நீங்கள் இந்தியாவுக்குள்ள இருந்து தானே ரிப்போர்ட் பண்ணுவீங்க, செய்தியை சேகரித்து. அந்த கரஸ்பாண்டன்ஸுகளுக்கு கொடுக்கப்பட்ட சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட யார் யாரெல்லாம் அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி பீசஸ் எழுதுகிறாங்களோ, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் எல்லாம் அவர்கள் இந்தியாவிலிருந்து செய்தி சேகரித்தவர்களாக இருக்கும், அவங்க எல்லாருக்கும் அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணி திருப்பி என்பது வேலையை மோடி அரசு செய்தது. இப்போ இந்த யுஎஸ்னுடைய அமெரிக்காவினுடைய ஆணையத்தை சார்ந்தவர்களும் கூட இங்கே இருந்து தொடர்ந்து அதுக்கான சர்வேக்களை எடுப்பது, அசஸ்மெண்ட், சூழலை கண்காணிப்பதற்காக வரணும்னா அதுக்கே ஒப்புக்கொள்ளாத நிலையில் ஊடக சுதந்திரத்தையும் நெருக்கக்கூடியதாக இந்தியா இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுங்க, இந்தியாவினுடைய RNAW RSS இவங்க 2 பேருக்கும் நிறைய மதத்துக்கு சுதந்திரத்துக்கு எதிரான வேலைகளை இவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இது தனிப்பட்ட நபர்கள், அவங்களுடைய மத நம்பிக்கை, இதையும் குறிவைத்து தாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அமெரிக்காவுக்குள் இந்த 2 நிறுவனங்களும், எது RSSம் RNAWயும் நுழைவதையும் அவர்களை சார்ந்தவர்கள் உள்ளே வருவதற்கும் உடனடியாக நீங்கள் தடை விதிக்க வேண்டும். இம்போஸ் டார்கெட்டட் சாங்ஷன்ஸ், குறிவைத்து அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக இந்த உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். அதே போல் ஃபியூச்சர் US செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட இந்தியா கூட வரும்போது இந்தியாவில் மத சுதந்திரத்துக்கு எந்த அபாயமும் வரக்கூடாது என்கிற உத்தரவாதத்தை நீங்கள் அமெரிக்கா மற்ற வேறு இதுக்கெல்லாம் ட்ரேடு அக்ரிமெண்ட் போடுறீங்கல்ல, இப்போ ரஷ்யாட்ட 1 மாதம் வாங்கணும்னு பர்மிஷன்லாம் கொடுத்தீங்க, இந்த மாதிரிலாம் வேறு ஏதாவது போடும்போது நீங்கள் இதை உறுதிப்படுத்துறதுக்கு அதையும் ஒரு கிளாஸாக, ஒரு ஷரத்தாக
அமெரிக்க அரசாங்கம் சேர்க்க வேண்டும். அதே போல் செக்ஷன் 6 ஆஃப் தி ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படிங்கிறது செய்து இந்தியாவுக்கான ஆர்ம்ஸ் சேல்ஸ், ஆயுதங்கள் விற்பனை அது தொடர்பாக, ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ் சிட்டிசன்ஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கான விஷயங்கள் நீங்கள் இது பண்ணாத வரைக்கும் நம்ம கூடையான இந்த வர்த்தகத்திலையும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொண்டு வரலாம். அதே போல் டிரான்ஸ்நேஷனல் ரெப்ரஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் ஆஃப் 2024 அப்படிங்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையிலும் யூஎஸில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஆட்கள் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதாக வருகிறது. இதுதான் இந்த இதை ஷேர் பண்ணி தான் காங்கிரஸ் கட்சி மிக கடுமையான விஷயங்களை பேசியிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அமெரிக்கா கட்டாயம் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி இதனுடைய கருத்துக்களை அந்த அறிக்கையினுடைய இதை அட்டாச் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. இது சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ்சிஆர்எஃப் அரசாங்கத்தினுடைய ஒரு ஆணையம் தான் சொல்லியிருக்கு. அவங்க குறிப்பிடக்கூடியது இந்த ஆர்எஸ்எஸ் மத சுதந்திரத்திற்கு அவங்க வந்து ஒரு நெருக்கடியாக அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க ஆர்எஸ்எஸ் எங்கெல்லாம் போய் கால் பதிக்கிறதோ அவர்களுடைய நோக்கம் என்பது, குறிக்கோள் என்பது அதுவாகத்தான் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் உடனடியாக தடை செய்யணும், அதனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அமெரிக்காவில் அவங்க போய் நெட்வொர்க் ஆரம்பித்து ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு பல வகையிலான வேலைகள் செய்கிறாங்கன்னும் போது அந்த சொத்துக்கள் அத்தனையும் பறிமுதல் செய்து அரசுடைமை ஆக்க வேண்டும்ங்கிறது ரெண்டாவது. மூன்றாவது, அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கே ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர்களுக்கு தடை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற 3 விஷயத்தையும் சொல்லியிருக்கிறதுனால இதற்காகத்தான் காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸை அன்றைக்கு இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. அதே போல் அட்வொகேட்ஸ் இந்த நாட்டை மனுஸ்மிருதி என்கிற அந்த விஷத்தை வைத்துக்கொண்டு நடத்த வேண்டும் அப்படின்னு இன்றைக்கும் பேசக்கூடியவர்கள். இந்த மக்களுடைய ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு இதுதான் சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்பதாக அவர்கள் பரிந்துரை செய்ததை கடுமையாக வரவேற்று ஆர்எஸ்எஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்து காங்கிரஸ் வரவேற்றிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பன்னூன் பிளாட், பன்னூன் என்கிற பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவராகவும் அல்லது பிரிட்டிஷ் கம் இந்த சிட்டிசன் நினைக்கிறவர், அமெரிக்கன் அல்லது கனடா கம் அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தவர். இந்த பன்னூனை படுகொலை செய்வதற்கு அங்கே வச்சு அமெரிக்க மண்ணிலே படுகொலை செய்வதற்காக ஒரு முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சியில் அதாவது ஏற்கனவே நீக்கப்பட்ட முன்னாள் R&AW ஆஃபீஸர் அதில் சம்மந்தப்பட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அதற்கு இடைத்தரகராக இருந்த ஒருவர் நிக்கில் குப்தாங்கிற மாதிரிலாம் ஒருவரை வந்து கைது பண்ணாங்க. அவர் அங்கே மிடில் மேனாக ஒர்க் பண்ணவர். அந்த நிக்கில் குப்தா நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அப்ரூவர் ஆனார் சமீபத்தில். அவருக்கான குற்றச்செயல்கள் அது எந்த அளவுக்கு அந்த குற்றச்சாட்டுகள் போகுங்கிறதெல்லாம் அது அடுத்த கட்டமாக அது அப்படி நிற்கிது அந்த வழக்கு. அப்போ அதில் அது R&AWவோட இணைச்சி பேசக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தது. நிக்கில் குப்தா ஆட்டம், விகாஷ் யாதவ்னு ஒருவர், அவர் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க நினைக்கிற முன்னாள் அதிகாரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சர்ச்சைக்கான போது அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ப்பாங்க, நீங்கள் அவரை எதுக்காக டார்கெட் பண்ணீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கனடாவை அமெரிக்க குடிமகன், அவருக்கு ஏதோ ஒரு மத நம்பிக்கை இருக்குது, அவர் குருத்வாரா வச்சுருக்காரு, குருத்வாராக போகிறாரு, இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சிக்கல் இல்லை, அவங்க பாட்டுக்கு பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவரை, எங்களுடைய நாட்டின் குடிமகனை நீங்கள் எங்கள் நாட்டு மண்ணிலேயே வைத்து அவருடைய உயிரை எடுப்பதற்கு திட்டமிடுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு கான்ஸ்பிரசியை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அது எங்களுடைய குடிமகனை காப்பாற்றுகிற உரிமை, அவர் உயிருக்கான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. அதை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் அரசுக்கு இருக்கும்போது இது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்கிற இடத்தில் அல்லது எல்லை தாங்கிய இராணுவ நடவடிக்கை அல்லது நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்களேன், எல்லை தாண்டிய சீக்ரெட் ஆப்ரேஷனை நாங்கள் ஒத்துக்க முடியாது. ஏன்னா எங்கள் குடிமகன் எங்களை நம்பி வந்துட்டான், அவங்களுக்கான எல்லா உரிமையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன சொல்லி வரீங்கன்னா அவர் சீக்கிய பயங்கரவாதி அப்படிங்கிற இடத்துல உங்கள் நாட்டில் நீங்கள் அவரை தடை பண்ணியிருக்கிறீங்களா? சரி, ரைட், அது உங்கள் விருப்பம். ஆனால் அந்த இடத்துல அது மதத்தின் அடிப்படையிலானவும் வருகிறதுனால நாங்கள் மத சுதந்திரத்துக்கு அட்வொகேட் பண்ணக்கூடிய நாங்கள் எப்படி அதை இது பண்ண முடியும் என்கிற இடத்திற்கு அவர்கள் அதை நகர்கிறார்கள். கடந்த காலத்தில் வேறு சில விஷயங்கள் வரும்போது இது இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வரைக்கும் இந்த விஷயம் நீள வாய்ப்பு இருக்குது, அவருடைய பதவி அவருடைய நடவடிக்கைகளுக்கும் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குன்னெல்லாம் அந்த காலத்தில் செய்திகளாக அமெரிக்கா தரப்பில் கசிய விடப்பட்டது. ஸோ இப்படியான விஷயங்கள் வரும்பொழுது இதற்கு இந்திய மீடியாக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இதற்கு பதில் சொல்கிறார்.
அவங்க வந்து அங்கே பாருங்க பாஜக இப்போ ஏறத்தாழ இத்தனைக்கு ஒரு அரசினுடைய செய்தி தொடர்பாளர் தான், ஆனால் அந்த டோன் வந்துருச்சு. அவங்க சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கும் அந்த யுஎஸ்சிஆர்எஃப்க்கும் என்ன தெரியுமா இப்போ முக்கியமாக இருக்கணும், ராவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் தடை பண்ணுறது கிடையாது. அமெரிக்காவில் ஹிந்து கோயில்கள் தாக்கப்படுகிறது, அந்த தாக்குதலை கண்டறிவதும் அதற்கு பின்னால் இருக்கிற சக்திகளை முனைமுறிய செய்வதும் இதுதான் அமெரிக்காவுக்கும் மற்றவங்களுக்குமான முக்கிய விஷயமாக இப்போ இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இந்தியாவை டார்கெட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவின் மீதான அல்லது இந்தியர்களின் மீதான தாக்குதல் அமெரிக்காவுக்குள்ளே நடக்குது இல்லையா, ரேசிசம் சார்ந்த மற்ற விஷயங்கள், நீங்கள் அதில் வரணுமே தவிர இந்தியர்களை குறிவைத்து தாக்குகிற அவங்கள தடுக்க உங்களால் முடியல. இந்திய கோவில்கள், குறிப்பாக ஹிந்து கோவில்கள், இந்திய கோவில்களோட இல்லை, அதை தாக்குறவங்களை பார்க்குறத விட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் பேசலாமா, இதுதான் உங்களுக்கு முக்கியமா என்கிற கேள்வியை ரந்தீர் ஜெய்ஸ்வால் எழுப்புகிறார். அரசாங்கம் இந்த அப்படி அவங்க சொல்லியிருக்கிறது குறித்து நாங்கள் அதை நோட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் வந்து இதை வந்து உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு இதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். அமெரிக்காவில் மத சுதந்திரம் எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், எங்கள் நாட்டில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு வெளியுறவுத்துறையினுடைய ரந்தீர் ஜெய்ஸ்வால் அதை பகிரங்கமாக மறுக்கிறார். அதே போல் யுஎஸ்சிஆர்எஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியாவினுடைய நடக்கக்கூடிய சம்பவங்களை அவர்களுக்கு வேண்டப்பட்டார் போல சில விஷயங்களை எடுத்து சில விஷயங்களை வெட்டியும் ஒட்டியும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மிக நீண்ட ஆண்ட காலமாக இந்தியாவினுடைய தன்மையை நீங்கள் அங்கேருந்து பார்க்குறதுக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தொடர்ந்து இந்தியாவை மோசமான ஒரு இமேஜில் சித்தரிக்க உலக அளவில் ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. கடந்த ஆண்டும் கூட இதே போல் இதை நீங்கள் விற்கக்கூடாது, ஆர்ம்ஸ் சேல்ஸை வந்து இப்போ நிப்பாட்டி வைங்கிறாங்க இந்தியாட்ட. இதுக்கு முன்னாடி விற்கிறது இல்லாமல் கூடாதாங்கிறது நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அரசு அதை ஏற்றுக்காதுன்னு அப்படின்னு முழுமையாக ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் அந்த அறிக்கையை கடுமையாக விமர்சிக்கிறோம் என்பதாக அவர்கள் வைக்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டியது, கடந்த காலத்தில் அந்த கமிஷன் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையிலான எந்த அளவுக்கு உடன்பாடு அல்லது தொடர்பு இருக்கிறது, அதன் காரணமாக பல சட்டங்களை மைனாரிட்டிகளை குறிவைத்து மத சிறுபான்மையினரை குறிவைத்து மோடி அரசாங்கம் உருவாக்குவதற்கே ஆர்எஸ்எஸ் தான் காரணம். ரொம்ப குறிப்பாக சிட்டிசன்ஷிப் தொடர்பாக நீங்கள் சிஏ ஆகட்டும், என்ஆர்சி இந்த விவகாரங்கள் கொண்டு வந்ததோ, அல்லது ஆன்டி கன்வர்ஷன் மத மாற்றத்திற்கான தடை சட்டம் என்கிற பெயரில் கன்வெர்ட் ஆகிறவங்களை குறி வச்சு தூக்குறது, அதுக்கான பிரச்சனைகள், கவுஸ் லாட்டர் பசுவை பாதுகாப்பு என்கிற பெயரில் சிறுபான்மையினரை அடிப்பது, கொல்லுவது, கும்பல் கொலைகள், இது எல்லாமுமே பிஜேபி அரசு கொண்டு வருதுன்னா அதற்கு பிரதான காரணம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற விஷயத்தை அந்த அமைப்பு யுஎஸ்சிஆர்எஃப் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹிந்து நேஷனலிஸ்ட் குரூப், ஹிந்துத்துவங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, இந்து தேசியவாத குழு அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு ஒரு இந்து ராஷ்டிரா அல்லது இந்து நாட்டை உருவாக்குறது தான் அவர்களுடைய எண்ணம் என்பதை அமெரிக்காவினுடைய ஆணையம் பேசுகிற லெவலுக்கு போயிருக்கு. அதே போல் ஹிந்து நேஷன் அப்படிங்கிறதுல முஸ்லீம்க்கு இடம் இல்லை, கிறிஸ்டியன்ஸ்க்கு இடம் இல்லை, ஜூஸ்க்கு இடம் இல்லை, யூதர்களுக்கு, புத்திஸ்டுகள், பார்சிகள் மற்ற யாருக்கும் இடம் இல்லை. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவார்த்தமாக, அதற்காக தான் வேலை செய்கிறார்கள். பாஜக பிரதமர் மோடியே ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்து இதற்காக வேலை செய்தவர் தான். இத்தனை அபாயகரமான அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருந்தது, இருக்கிறது அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதுதான் அடுத்தடுத்த அறிக்கைகளில் கடந்த ஆண்டு ஆரம்பத்தில் வந்தது, நவம்பரில் வந்த அறிக்கை, இப்போ பிப்ரவரியில் தொடர்ந்து இவர்கள் கிறிஸ்டியன்ஸையும் குறி வைத்து அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்போ இதன் காரணமாக வெறும் முஸ்லீம்ஸோட நிற்கல, அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. மணிப்பூர் விஷயங்கள்லாம் வெடித்த போது அவர்கள் இன்னும் தீவிரமான அறிக்கைகள், கண்டனங்களை கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்தியா தொடர்ந்து எல்லோரும் வாழ்வதற்கான அந்த டாலரன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, சகிப்புத்தன்மை, எல்லோரும் அவங்கவுங்க உரிமையோடு இருக்கிறதுக்கு நீங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அடிப்படையில் தவறானது. பட் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எல்லாரும் மாற்று கருத்துக்களை கொண்டவர்கள் ஒருங்கிணைந்து இருப்பதற்கான அந்த விஷயம் அது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அது போகிறதுக்கான காரணம் ஆர்எஸ்எஸும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அமெரிக்காவுக்குள்ளேயே புகுந்து அமெரிக்க குடிமக்களே அவங்க வந்து சீக்கியர்கள், சீக்கிய நாடு கேட்கிறவர்களுக்கு ஆதரவாக பேசினால் அவர்களை கொல்ல பார்ப்பது என்பதன் காரணமாக RNDAவையும் உள்ள அலோவ் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை குறிப்பிட்டாங்க. இதே போல் பிரதமர் மோடி அமெரிக்கா வந்தபோதும், அமெரிக்க துணை ஜனாதிபதி JD Vance இங்கே வந்தபோதும் பல நேரங்களில் குறி வைக்கப்பட்டு ஒரு பதற்றம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது என்கிற விஷயத்தையும் இந்த அறிக்கை விரிவாக குறிப்பிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய பின்னடைவாக அல்லது சர்வதேச அளவில் குறிப்பாக அமெரிக்காவுடனான ஒரு வெளியுறவு நெருக்கடியாக மோடி அரசுக்கு உள்ளபடியே மாறி இருக்கிறது. RSS தரப்பு மிக நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளாது, இதற்கான அழுத்தத்தை கொடுப்பார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அது மோடியால் சாதிக்க முடியுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய $1 பில்லியன் கேள்வியாக இருக்கிறது.